பேசாம நான் சொல்றது கேள்றா. ஒரு எஸ்ஐ கிட்ட இன்ஸ்பெக்டர் தோத்தா கேவலமா இருக்க விட்டு கொடுத்துறா. கொடுத்தா எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணும்? 500. அது டூ மச். கொடுத்தா நடக்கும். ஐயோ இந்த வச்சுக்க. டேய் என்ன துரும்பு நினைச்சியே, நான் எறும்புடா இல்ல இரும்புடா. யார் அது? அன்னைக்கு கொலை நடந்த இடத்துல இருந்தது இவர்தான் சார். ஓ இவனா? உன் தலைவன் யாரு? உன் கும்பல்ல எத்தனை பேர் இருக்காங்க? சார் கிரிக்கெட் டீம்ல கேப்டன் யாரு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குற மாதிரி கேக்குறீங்க. செத்தது யாருன்னு தெரியல, கொன்னது யாருன்னு தெரியல, ஒரு அப்பாவியான என்ன அக்யூஸ்ட் ஆகணும்னு பாக்குறீங்களா சார்? ஓ செத்தது யாருன்னு தெரியும் ஒரு பொண்ணு, கொன்னது யாருன்னு தெரியும் உன் தலைவன். இது என்ன தெரியுமா? லத்தி செஞ்சுரி அடிக்க போகுது. கிண்டலா? டேய் விசாரணைங்கிற பேர்ல 99 பேரை கத்த வச்சிருக்கேன், கதற வச்சிருக்கேன், குத்த வச்சிருக்கேன், குமர வச்சிருக்கேன். இப்ப ஒழுங்கா நீயா சொல்றியா இல்ல இந்த லத்திய வச்சு நான் வேலையாயி போச்சு. ஏன் சார் சின்ன குச்சியை வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிய? நல்லா சிலம்பு சுத்துற குச்சியா ஊண்டி ஸ்ட்ராங்கா நில்லுங்க சார். என்னடா அதானே? டேய் இத பார்த்தா உனக்கு கிண்டலா தோணுதா? நான் என்ன ஆடு மாடு மேய்க்கிறவன் நினைச்சியாடா? ஜவார் நான் ரொம்ப டெரரானவன். சாரு 100 அடி அடிச்சா 1 அடி அடிச்சது மாதிரி இருக்கும் சார். நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் சார். அப்ப நாங்க என்ன நார குடும்பத்துல பிறந்தவங்களா? சார் மீட்டரை போட்டு மீட்டரை கரெக்ட் பண்றேன், நீங்க போய் உட்காருங்க. அப்ப கேளு. சரிப்பா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்ற, சொத்து எவ்வளவு தேரு? அது ஏகப்பட்டது இருக்கு சார். எங்க இருக்கு எங்க இருக்கு? அது ஜப்தில இருக்கு. என்னது இருக்கா? ஐயோ ஜப்தில இருக்குன்னு சொன்ன. புரிஞ்சு வச்சுடா புரிஞ்சு வச்சு. தப்பே பண்ணல நீங்க தான்டா குற்றவாளி. சார் அப்படி சொல்லாதீங்க சார், நானாவது பரவாயில்ல சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லு? தலைவன் சொல்றீங்கல்ல, அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? அதுவும் சப்தியில இருக்கா? ஐயா இல்ல சார், அவர் பெரிய மல்டி மில்லியனர். இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் அவருக்கு சொத்து இருக்கு தெரியுமா? கொஞ்சம் ஏண்டா இத வச்சுதான் இந்த ஆட்டம் போடுறீங்களா? எங்களுக்கே தெரியாம எங்களையே ஏமாத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் எடுக்கிறேன். என்னடா? ஹலோ ஆமா சார், அது சும்மாதே இங்க வேஸ்டா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த அனுப்பி வைக்கிறேன் சார். சரி சார், கமிஷனர் ஆபீஸ்க்கு உங்களை வேகமா வர சொல்றாரு. கமிஷனர் பேசிருக்காரு, லேசா சொல்றியாடா? சரி நான் கிளம்புறேன்டா. சார் என்னடா? வழி அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இருக்கு. மாத்திட்டாங்க. தம்பி வாடா. நீங்க பெரிய கில்லாடி சார். பாத்துட்டியா? யோ எல்லாரும் போய் டீ சாப்பிட்டு வாங்கயா. அந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். போ 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 வேமா போ. எல்லாம் உன் தலைவனை காப்பாத்த தாயா. ஏன் சார் இப்படி பேசுறீங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு சொல்லுவாங்க. அது சட்டத்துக்கு முன்னுக்கதே எல்லாரும் சமம், சட்டத்துக்கு பின்னுக்கு வந்து பாரு ஆளுக்கு தகுந்தாப்புல ஜட்ஜ்மெண்ட். கேஸ் இருக்கிறவன் மேல கேஸே போட மாட்டோம். இப்ப கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் எதுக்காக நடக்குது? எல்லாம் பணமியா பணம். உன்கிட்ட நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? முதல்ல உன் தலைவன் நம்பரை கொடு. நான் உன்னைய பார்க்கவே இல்லை, உன்னைய விசாரிக்கவே இல்லை, நீங்க வரவே இல்லை. 988 40 00 111. யோ என்னையா கடைசியில 3 இருக்கு? ராமம்மா போட்ட மாட்டீங்களே. ஏய் மீனா நில்லு. உனக்கு மீனான்னு பேர் வச்சதே தப்பு. ரொம்ப நழுவி ஓடுற. இப்ப நிக்க போறியா? ஏய் கைய விடு, இது பப்ளிக் பிளேஸ், யாராவது பாத்துற போறாங்க. அவங்க வேலையா இருக்காங்க, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு உம்மா கூட. நோ. ஏய் என்ன ஒரு சின்ன உம்மா கூட கொடுக்க மாட்டியா? சின்னதோ பெருசா கொடுக்க மாட்டேன். அப்ப இது வேண்டாம்ல? வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீயே வச்சுக்க. எனக்கு எதுக்கு? தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். சுடியா? ஐயோ இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்ல? எனக்கு பிடிச்ச கலர் இது. பொம்பளைங்களே இப்படிதான், முதல்ல வேணாம்பீங்க அப்புறம் பிடிச்சிருக்கும்பீங்க. இத கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி அது? எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி எங்க அப்பாவுக்கு வேட்டி வாங்கி கொடுக்க போறியா? அதெல்லாம் இல்ல. நேத்து ஒரு பம்பர் அடிச்சது, ஒரே நல்ல 10,000 ரூபாய் கிடைச்சது தெரியுமா? நான் டெலிவரிக்கு போகும்போது ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணேன். அவர் பேரு வில்லியம் டிசோசா. யார் அது? அவர் வெயிட் பார்ட்டி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. என்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நிஜமா? நீங்க நிச்சயமா வெளிநாடு போவீங்கன்னு ஏற்கனவே எங்க அப்பா ஜாதகத்தை பார்த்து சொன்னாரு.
அவர் கிடக்குறாரு, அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே வாயால தான் நல்ல வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு. சப்போஸ் எனக்கு வேலை கிடைச்சு நான் ஃபாரின் போயிட்டேன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரியே MD நீ ஃபாரின்ல தான் படிக்க போற. ஓ மை காட், ஃபாரினுக்கு போய் MD படிப்பேன்னு நான் கனவுலயே நினைக்கல. அந்த கடவுளை வேணது வீண் போகல. அது சரி, நான் கஷ்டப்பட்டு ப்ரொஃபசர் கிட்ட வேலை வாங்கினது உனக்கு பெருசா தெரியல. இங்க பாரு, ஃபாரின் போறதுக்குலாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்ல, நான் கேட்டதை கொடுத்துரு. ஓகே. ஓனர்ஸ் பங்களா. பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. இது பங்களாவா? தூங்குறாங்களோ? ஒருத்தரையும் காணோம். வீட்ல யாரா இருக்கீங்களா? சார், வில்லியம் டிசோசா சார். சார் எனக்கு நேரம் ஆச்சு, வேற சவாரி இருக்கு சார். அப்பா எல்லாத்தையும் கீழே இறக்கி வைங்கப்பா. இறக்கிட்டு மறுபடியும் ஏத்த சொன்னா அதுக்கு தனியா கூலி கொடுக்கணும், பாத்துக்கோங்க. நீ கேட்டீங்கல்ல? இறக்க வேணாம்பா, அவர் வந்ததுக்கு அப்புறம் இறக்குனா போதும். சரியான சாவுராகியா. ஹலோ, நீங்க ஒமேகா ஷிப்பிங் ஸ்டாப் தானே? எஸ் சார். என் பேர் ராஜு, மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். ஐ அம் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசா. குட் ஈவினிங் சார். சார், நான் உங்க பங்களா முன்னாடி தான் இருக்கேன். வந்து 1/2 மணி நேரம் மேலாச்சு சார். வந்து வாங்கிக்கோங்க சார். நான் இப்ப பங்களால இல்ல, வெளியில இருக்கேன். வரதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஐயோ சார், இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வேற ஒர்க் போகணும் சார். லாரிக்காரன் வேற டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் சார். ஐட்டத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு லாரிக்காரன் அனுப்பிடு. நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். சார், இப்படி சொன்னா எப்படி சார்? லாரி வாடகையோட சேர்த்து 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. என்னவா? இரியா இவன் ஒரு சாவு கிராக்கியா வந்து சேர்ந்திருக்கான். என்ன சொன்ன? சாவுக்கிராக்கியா? இல்ல சார், அந்த சரக்கு பொட்டியை பத்திரமா இறக்கி வைக்க சொன்னேன். ஓகே, வெரி குட். நீ அந்த பெட்டியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. பில் அமௌண்ட்டோட 10,000 rupees அதிகமாவே தரேன். எக்ஸ்ட்ரா 10,000 ஃபார் மீ? எஸ். ஓ, அப்பனா நீங்க எப்ப வேணாலும் வாங்க சார். டேய், எல்லாத்தையும் இறக்க சொல்லு. சாவு கிராக்கி இல்லடா, சவுண்ட் பார்ட்டி. என்ன ஏதோ சவுண்ட் பார்ட்டின்னு கேட்டுச்சு? இல்ல சார், பெட்டியை சவுண்ட் இல்லாம மெதுவா இறக்கி வைக்க சொன்னேன் சார். ஓகே, ஃபைன் ராஜு. தேங்க் யூ வெரி மச். ஓகே சார். சார் அப்ப நாங்க பெட்டி இறக்கி வச்சுட்டு கிளம்பட்டுமா? நீங்க புறப்படுங்க, நான் சார் வந்ததுக்கு அப்புறம் வரேன். ஓ இந்தாங்க. தேங்க்ஸ் சார். ஓகே. டேய் மெதுவாடா, சத்தம் இல்லாம இறக்க சொன்னார்ல. வில்லியம் டிசோசா பெரிய ப்ரொஃபசர் எல்லாம் சொல்லிட்டு மனுஷன் வராம போயிட்டாருன்னா ஏன் கதை கந்தல் தான். எஸ் சார். ராஜு, பங்களா கதவு திறந்தா இருக்கு. நீ உள்ள போய் உட்காந்துக்க. என்ன சார் நீங்க, அவன் பூட்டின வீட்டையே உடைச்சிடுறான். நீங்க என்ன இவ்வளவு அப்பாவே இருக்கீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அதுவும் கரெக்ட் தான் சார். எடுப்பா. வா, லெஃப்ட்ல வா. ரைட்ல வா. லெஃப்ட். டேய் என்னடா மிலிட்டரி பரேடா நடத்துறீங்க? ஐயோ, இப்பவே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இவர் எப்போ வருவாருன்னு தெரியலையே. பசி வேற வயித்த கிள்ளுது. ஐயா, தனியா இருக்கும்போது எந்த சத்தத்தை கேட்டாலும் பயமா தான் இருக்கு. ஒருவேளை எலியா இருக்குமோ? எலியோ பெருச்சாலியோ? சாரே புதக்குழி மாதிரி இருக்கு. பயந்தே போயிட்டேன். அங்க வேண்டாம், இங்கே உட்காருவோம். பார்த்துடா. மஞ்சள் தேய்ச்சா கொஞ்ச நேரமாவது இருக்கணும். உடனே குளிச்சிடாத. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா.
அத்தை, என்னம்மா? அந்த வாசக்கதவை மூடிட்டு போங்க. ஆ. யாராவது கதவை திறந்துட்டு உள்ள வந்துட போறாங்க. எவன் உள்ள வரான் நானும் பாக்கிறேன். ராஜு, கேட்ட போட்டு சொல்லி எனக்கு வசதியாக்கிட்டியே. ஐயோ கடவுளே, உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். நான் வேணா சந்தனம் பூசிட்டு வரட்டுமா? மஞ்சளும் சந்தனமும் ஒன்னா கலந்துச்சுன்னா உடனே எங்க அப்பா முகம் குங்குமம் மாதிரி சிவக்கும். அவர் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. எங்க வர சொல்லு. ஐயோ தயவு செஞ்சு கையெட, கையில மஞ்சள்லாம் ஒட்டிக்க போகுது. கொஞ்சம் இங்க வாமா. நான் குளிக்கிறதுக்கு மஞ்சள் தேய்ச்சிருக்கேன். சரி முடிச்சிட்டு வாமா. இது பாரு, என்ன டென்ஷன் ஆக்காத சொல்லிட்டேன். நான் தான் டென்ஷனா இருக்கேன். ஐயோ நீ போ, உங்க அம்மா வந்துட போறாங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்ன விஷயம் சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னல, வில்லியம் டிசோசான்னு ஒருத்தர். ஆ, அவர் நமக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன்னு இருக்காரு. நம்மளுக்கா? அதுல எதுக்கு என்னையும் சேர்க்கிற? நாமன்னு சொன்னாலும் நம்ம 2 பேரும் தானே. இன்னைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 6 மணிக்கு சீப்ரீஸ் ஹோட்டலுக்கு போகணும். 8 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துடலாம். ஐயோ 8 மணிக்கா? எங்க அப்பா என்ன விடவே மாட்டாரு. ஏய், உங்க அப்பா கேட்டாருன்னா ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாயேன். உன்னையும் கூட்டிட்டு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என் மானத்தை வாங்கிடாத. ஐயோ உங்க அம்மா, போ போ போ. 6 மணிக்கு மறந்துடாத. ஞாபகம் இருக்கிறதுக்கு தான் இது. ஐயோ அப்பா. அப்பா எப்பப்பா வந்தீங்க? மாமா சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. மீனா தனியா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா, நான் தான் வீட்டுல விட்டுடுறேன் வான்னு கூட்டிட்டு வந்தேன். சரிக்காவோட அம்மா கார்ல கொண்டு வந்து வீட்டுல விடுறேன்னு சொன்னாங்க. நான் தான் பரவாயில்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். பர்த்டே பார்ட்டி பயங்கர கிராண்டா நடந்தது. ஓ, நீயும் கூட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தியோ? இல்ல, நல்லா நடந்ததுன்னு இவதான் சொன்னா. நான் தான் சொன்னேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பியூன் வேலையே பார்த்துட்டு இருப்ப? பியூன் வேலையா? ஐயோ, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் ஒரு பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ். என்னதான் எக்ஸிகியூட்டிவா இருந்தாலும் வாங்குற சம்பளம் பியூன் சம்பளம் தானடா. நானும் உங்க அப்பங்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், அந்த சின்ன கோயில் வேலையை விட்டுட்டு நீயும் உன் பையனும் இங்க வந்துடுங்க, எனக்கு ஒத்தாசையா இருக்கும்னு. கேட்க மாட்டேங்கிறான். இங்க வந்துட்டா மாசம் 50,000 ரூபாய் குறையாம சம்பாதிக்கலாம். என்னால சொல்லத்தான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. அப்படி இல்ல மாமா, அவருக்கு இந்த கோயில் வேலை எல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்ல. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் என் பாஸோட ஃபாரினுக்கு போறேன். யார் கூட? என் பாஸ் கூட. வேர்ல்டு ஃபேமஸ் ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசா, கேள்விப்பட்டிருப்பீங்களே? அவர் தான் ஃபாரின் கூட்டிட்டு போறாரு. அவர் பெரிய கோடீஸ்வரர். நீ சொல்றதுனாலதான் நல்லதுதான். வெளிநாட்டுக்கு போனா கை நிறைய காசும் சம்பாதிக்கலாம், அதுக்கு ஒரு மரியாதையும் இருக்குல்ல. சொல்ல மறந்துட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முகூர்த்த தேதியை குறிச்சுக்கலாம். அதுக்குள்ள எதுவும் வேண்டாம். யாரு குறிக்க போறா? குறிச்சிருவீங்களோன்னு தான். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். என்னைக்கு இருந்தாலும் நீ தான் எங்க வீட்டு மாப்பிள்ள, அதுல எந்த மாத்தமும் இல்ல. நீ தைரியமா போயிட்டு வா. மழை வேற வரும் போல இருக்கு, நீ கிளம்பு. அப்பாவோட மந்திரத்தை படிக்க ஆரம்பிச்ச உடனே உனக்கு ஞானம் வந்துருச்சு போல இருக்கு. நான் தான் பின்னாடி வந்து நிக்கிறேன்னு எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் இந்த தாரா. வர வர நீ அந்த ராஜு கூட ஓவரா சுத்திட்டு இருக்க. உன் விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ சாரிக்கா, இனிமே நான் எங்க போகிறதா இருந்தாலும் உன்னை கேட்காம போகவே மாட்டேன். அது சரி, இவ்வளவு நேரம் நீயும் அந்த ராஜுவும் எங்க போயிட்டு வந்தீங்க? ப்ரொஃபசர் வில்லியம் டிசோசான்னு ஒருத்தர் எங்க 2 பேரையும் பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு தான் வரோம். ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் ராஜு வேலை பார்க்க போறான். அக்கா சொல்ல மறந்துட்டனே, அந்த ஆளு கண்ணை பார்த்தா காந்தோ மாதிரி இருக்குக்கா. சோ பவர்ஃபுல். ஷார்ப் நோஸ், நல்ல நீளமா முடி வளர்த்திருக்காரு. அவரை பார்த்தா பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குக்கா. அவ்வளவு அழகா இருக்கானா நிச்சயம் பார்த்தாகணும். நீ அவரை பார்த்தேன்னு வைய, அவ்வளவுதான். அந்த ஆளு நீ இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறது உன் ராஜுக்கு தெரிஞ்சா உன் காதல் என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்கிட்ட சொன்னதெல்லாம் ராஜு கிட்டயே சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டனே, அவரு ராஜுவையும் ஃபாரின் கூட்டிட்டு போறாராம். குட். அப்போ உன் பிரச்சனை தீர்ந்தது. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். இன்னும் நிறைய விஷயம் உன்கிட்ட பேசணும். ஓகே, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள உனக்கு நான் ஒரு சூப்பரான ப்ரூ காஃபி போட்டு வைக்கிறேன். So sweet.